வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கேமிங்கோட வீடியோ தான். இந்த வீடியோ வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழ் கேமிங்கோட பாவக்கதைகள், ஸ்கூல் பாவக்கதைகள் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னு ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது நாங்கள் இதெல்லாம் சொன்னதில்லை, ஏன்னா நம்ம டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை, யாரும் படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இதே அந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற பேர் தான் எனக்கு தெரியல. யோ இது தெரியாதாயா? என்னங்க வட்டம், அந்த கண்ணாடியில் வச்சு நம்ம வட்டம்லாம் போடுறோம். இது பேர் என்னங்க? இதை வச்சு நம்ம வட்டம் போகிறது இதெல்லாம் ப்ரொடக்டரா? ப்ரோ சர்க்கிளாம் இதெல்லாம் நான் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சொன்னாங்க, நான் வட்டம் போகிறதுக்கு மட்டும் தாங்க வச்சுருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மேத்ஸ் கிளாஸ் எதுக்கு இது பயன்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருக்குமேங்க, ரெண்டு பக்கமும் கூர்மையாக ஒன்று இருக்குமேங்க, ஒன்று வட்டம் போடுமா, அது பேர் என்னங்க? அது காம்பஸ் மாதிரி டிவைடர். அதுவும் எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு சிவில் இன்ஜினியருக்கு எதாவது பயன்படுது. எரிச்சலா இருக்குடா அப்படின்னு ரெண்டு பேத்துக்கும் வராது சுத்தமா. நான் 45 மார்க்ல பாஸ் ஆனேன்னு நினைக்கிறேன். அது கூட அதிகம் தான். சரி, நான் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கேன். 35. ஐயோ ரொம்ப அதிகமா இருக்கே. ஆமாயா, அது போதியா? நீ இப்ப என்ன பெரிய கணக்கு பின்னாடி ஆயிட்டியோ? என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்றேன்? அதுவும் கணக்கு தாங்க. சரி, நான் சாப்பி சைக்கிள் போட்டு முதுகுல சப்பு நடிச்சா நான் இல்லையா? எரிச்சலா இருக்குங்க. இப்போ எனக்கு இந்த டைம் மிஷின் கிடைச்சா நான் சாரை போட்டு போய் நறுக்கு குடிக்க. அதான் அடி வாங்குவேன். அடி வாங்கிட்டு ஒரு முறை மறைப்பாங்க. என்ன முறை நீ பாப்ப? அதே அந்த முறை கிடையாது. அந்த அடிச்சா கண்ணுல ரத்தம் ஏறி ஒரு இது சகப்பா அந்த மாதிரி. இல்ல நீ அப்படி நினைச்சிட்டு இருப்பியா? முறைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நான் மட்டும் லைவ் தனியா பண்ணிட்டு இருப்பானாமா. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நீ முறைச்சதுக்காக ஒண்ணு போட்டது. நான் ஒண்ணு பார்த்தேங்க, தெரியல. ஒரு சார் போய் ஒருத்தர் ஸ்பீர் போட்டு தள்ளி விட்டாங்க. அப்படியா? உண்மையாவே என் கிளாஸ் நடந்துச்சு. ஒரிஜினலா எங்க ஜோலி சார் ஒருத்தருப்பாரு, உண்மையான ஒரு 6.1 அடி அந்த ரேஞ்சுக்கு இருப்பாரு, 6.2 அந்த ரேஞ்சுக்கு இருப்பாரு. அவருக்கும் சேலத்துல ஒரு பையன் வருவான். நாங்களாம் சேலத்துக்கு இந்த சைடு 20 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம். அவன் சேலத்துல இருந்தே வரனால வந்து அவன் சிட்டினால வந்து நாங்க இங்க இருந்து பேசிட்டு இருப்போம். அப்பனா 20 கிலோமீட்டர் நமக்கு ரொம்ப தூரம் தானே. அவன்கிட்ட சேலத்துல இப்படி இருக்குமா, கேம்லாம் கிடைக்குமா, அந்த மாதிரி நாங்க பேசிட்டு இருப்போமா. அவனும் பெருசா இருப்பான். அதனால அந்த சார் என்ன பண்ணுவாரு, எங்க சைஸுக்கு நாங்க 10th படிக்கும்போது நாங்களாம் ஓரளவுக்கு இருப்போம், அவன் மட்டும் நல்லா பெருசா இருக்கனால அவன்கிட்ட வந்து மல்யுத்தம் மாதிரி டேபிள் மாதிரி குதிக்கிட்டுமா அப்படிலாம் போடுவாரு. அவரு அந்த லெவலுக்கு இருப்பாரு. தலைமை ஏந்த வாங்கிறது போல தலைமத்தி வாங்க. ஐயா இது நான் பார்த்தேன். ஹெட்மாஸ்டருக்கு ஏதோ சொல்லுவாங்க. தாமரை மலர் போல் பூத்த எங்கள் ஐயா தலைமை ஆசிரியர். நீ தாமரை என்னைக்கா நேர்ல கொடுத்துருக்கியா? அதெல்லாம் ஆண்டு விழா தெரிஞ்சு பொக்கவாயனா இருப்பாங்க. அதான் தாமரை மாதிரி பொழந்துட்டு இருந்திருக்கும் வாய். கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு தாயை போல் தகவலை போல் இருக்கும். கண்டிப்பா சொல்றாங்க. எவ்வளவு தாய்மார் இருக்கா? இல்லங்க, அந்த அளவுக்கு அன்பா. சரி, என் நண்பனை போல் என் பிடி மாஸ்டர். நண்பனா? நண்பன் பிடிக்காதுன்னு சொல்ல இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க. ஆனா இதுக்கு நீ இவ்வளவு ஊதக்கூடாது. நண்பன் யாரு சொல்லு, நீ யாருன்னா சொல்லு. நீ யாரா? நான் முதல்ல டைலாக்ஸ் வருது. நான் யாரும் தெரியும், நீ யாரு சார் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இதே டைலாக்ஸ் எல்லாம் ஆண்டி விழாவில் வரும்ல. தாமரை மலர் போல் பூத்து பூத்து சாமி ஆசிரியர்களே. அவன் தாமரை மலர் அவனை தூக்கி தலையில வச்சுக்கிறது. அதாவது அவனை பெருசு விரிஞ்சிருக்கான்ல, எல்லாத்துக்கும் கல்வி இல்லைங்க. நான் அடிப்பாங்க சார், லீவ் கேட்டால் உடனடியாக. ஒரு தடவை இது எங்க ஆண்டி விழாவில் ஸ்கூலுக்கு லீவே போடாம வரணும். நாங்க அந்த டைம் லீவே போடலன்னு எங்களுக்கு அப்ப தெரியவே இல்லை. எல்லாருக்குமே புக்கு கொடுத்தாங்க, கதை புக்கு கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் அந்த ஸ்கிரீன்ல கொடுத்துட்டு அந்த ஒரு சயின்ஸ் வாத்தியார் இருக்கான் பாரு. சயின்ஸ் இல்லைங்க, தப்பு சொல்லாதீங்க. அவரு ஆக்சுவலா மேத்ஸ் வாத்தியார். மேத்ஸா? சரி. அவரு ஆனா இப்ப என்ன நினைச்சுன்னா, எல்லாரும் வந்துட்டு இந்த பிரைஸ்லாம் ஆவாங்கல்ல இந்த ஸ்டூடெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ 4th ஸ்டாண்டர்ட், இவன் 2nd ஸ்டாண்டர்ட், ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான். எல்லா டைமும் படிக்கும் போது சரி, எல்லா இதுவும். நான் 4th ஸ்டாண்டர்ட் இது எல்லாரும் வந்துட்டு உனக்கு பிரைஸ் இருக்காப்பா அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம வரவே முக்கியம் தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, ஒரு 100% அட்டெண்டன்ஸ்னு சொல்லிட்டு உனக்கு பிரைஸ்னோட எனக்கு என் கிளாஸ்ல எனக்கு இவனுக்கு இவன் கிளாஸ்ல எப்படின்னு எனக்கே தெரியல. எப்படி அப்படி இன்னும் ஒரு வருஷம் அப்படி தப்பு பண்ணிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா பார்த்தா எனக்கு புக்கு கொடுத்து கீழே இருந்துச்சு. அடுத்து இவனுக்கு கொடுக்கும் போது ஒரு மேத்ஸ் என்ன பண்ணாரு, தம்பி புக்கு கம்மியா இருக்கு,
அதனால என்றென்றும் அதை நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா போயிட்டு அந்த சார் கூட சண்டை போட்டாங்க. ஏன் சார் இப்படி பையன் அது 2 வயசு பையன் 2வது படிக்கிற பையன் தானே, கொடுத்துட்டு வாங்கிட்டு வரவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிக்கிறது அந்த மாதிரி அப்படி பண்ணாங்க. அதுக்கெல்லாம் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சார்கிட்டே நாங்கள் டியூஷன் போய் பிடிச்சோம். அப்புறம் ஆமா நான் இது ஃபீஸ் கொடுத்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அந்த டைம் இவ்வளோ எனக்கு புக் எல்லாத்துக்கும் இவ்வளோ கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எனக்கு பொண்ணுங்க எல்லாத்துக்கும் எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க. அந்த கதை புக் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் வாங்கி ஆசையா வந்தேன் சிரிச்சுக்கிட்டே. இல்லைங்க பாத்துருப்பான் அன்னையில இருந்து எவன் வந்து பார்த்தா இதுக்கு தகுதி பார்த்தா மூஞ்ச பார்த்து ஈஸியா ஏமாத்திடுவாங்க. நீ கேட்டாலும் திருப்பிய நான் அடுத்த நாள் எனக்கு என்ன தெரியுமா சொல்லி வாங்கினாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க உங்களுக்கு புக்கு கொடுத்துறாங்க. நான் சார் புக்குன்னா அன்னைக்கு பார்த்தா ஹோம்ஒர்க்லாம் எழுதல, முன்னாடி போயெல்லாம் முடிக்க முடியாது. புக்கு அதை விட நான் ஒரு அவார்டு வாங்கினேங்க ஃப்ராட்தனம் பண்ணியாது. அது தெரியாம எப்படின்னா வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது இன்ன வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிராயிங் போட்டு ஒண்ணு வச்சாங்க. அப்போ வந்துட்டு அந்த பர்ஸ் அந்த காலத்துல நம்ம பர்ஸ் ஒன்று வச்சிருப்போம். ஜிப்பு திறந்தா அதுக்குள்ள நான் என்ன பண்ணேன், ஒரு 10 ரூபா நோட்டு வச்சுட்டு எனக்கு அப்பயே தெரியும் இந்த வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா வந்து காந்தினா கண்டுக்கவே மாட்டானுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டிராயிங் போட்டு வந்துச்சுன்னா இந்த தேசப்பற்ற காமிச்சுன்னா போது நமக்கு பரிசு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்துட்டு ஏதோ பாலம் வந்து அந்த 3D ஸ்கெட்ச் மாதிரி பண்ணாங்க. நான் காந்தி தாத்தாவை பார்த்து காப்பி அடிச்சு வரைஞ்சிட்டு இருந்தேன். சார் பார்த்துட்டாரு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் பார்த்தா என்ன சார் வரையணும் கண்டுபிடிங்கன்னா காந்தி வரையறியா அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிராயிங் மட்டும் ஸ்டாஃப் ரூம்லேயே மாட்டிட்டாங்க. நான் பார்த்து காப்பி தான் அடிச்சு வரைஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன ஸ்டாஃப் ரூம்ல மாட்டாங்க. அப்புறம் நினைச்சேன் அட பிறகு நான் காந்தி வரைஞ்சா கூட நான் பண்ணதே அதுக்கு தான், அதான் ஜெயிக்கணும்னா அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதான் பண்ணுவானுங்க. காந்தி டிராயிங் போட்டியில கலந்தா நான் பாட்டு போட்டியில கலந்தேன். அதுல எனக்கு நான் ஜெயிப்பேன் எனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னா, எனக்கு தெரியுங்க என் பக்கத்துல எல்லாரும் ஒரு சைடு ஆடும்போது நீ மட்டும் இந்த சைடு கோடியா இல்லைங்க. என் பக்கத்துல ஒருத்த பையன் நல்லா படிக்கிற பையன் உட்காந்து பேர் மனோஜ் இங்கதான் இருக்கான். அவன் சூரியனை பச்சை கலர்ல வரைஞ்சாங்க. சத்தியமா எனக்கு அந்த டைம் எனக்கு அவளை போய் சூரியன் பச்சை கலர் அப்படின்னு மரத்துக்கு பையனை வரைய தோ மஞ்சள் கலர் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மராத்தான் ஸ்கூல்ல எதுக்கு நடத்தினா அவனுங்களுக்கு தெரியாது, சும்மா ஏதாவது காரணம் வச்சு நடத்தினா கூட பரவாயில்ல. ஆனா நம்ம ஜூஸ் தான் கொடுப்பாங்க அதுக்காக. அந்த அதுக்கு வந்து பிடி சார் அப்ப மட்டும் தான் அவருக்கு மூக்கு பார்த்தீங்கன்னா இவனோட அந்த மூக்கு வந்து இங்க வந்துருக்கும் அந்த மாதிரி இருப்பாரு. வந்து பிடி இல்லைங்க என்ன சொல்லுவாருன்னா, பிடி பீரியட் கூட்டிட்டு போனா ஒரு திருக்குறள் சொல்றவன மட்டும் பிடிக்கும். திருக்குறள் சொன்னதான் நீ இது ஒரு தடவை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். இந்த துப்பாக்கு பையன் நினைக்கிறேன், அதை நான் முன்னாடி இருக்க தற்கொலை நாயி அந்த திருக்குறள் சொன்னால நீ வேற திருக்குறள் சொன்னா எனக்கு எரிச்சலா இருந்துச்சு. சரி அகர முதல்ல சொல்லலான்னு பார்த்தா அது சொல்லிட்டாங்க. 2வது திருக்குறள் எனக்கு தெரியாது, 15வது திருக்குறள் தெரியும், 1வது திருக்குறள் தெரியும், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. இல்லைங்க எங்களை திருக்குறள் என்ன திருக்குறள் சொல்றது மட்டும் இல்லாம திருக்குறள் எழுது அப்படின்ட்டாங்க. அதே எனக்கு புரியலங்க. அதே ஒருத்தர் சொன்ன திருக்குறள் மாதிரி இன்னொருத்தர் ஏன் சொன்ன தமிழ் வாத்தியார் சொன்னா தமிழ் ஆசிரியர் சொன்னா கூட ஏத்துப்பாங்க. பிடி வாத்தியாருக்கும் திருக்குறளுக்கு நீங்க சொல்லலாம். அதாவது பிரின்சிபால்கிட்ட நீ வந்து இது அடிக்கிறதுக்கு அதாவது பரவாயில்ல, இவர் பிடி வாத்தியார் மட்டும் இல்ல, இவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவர் வந்து நல்லா இதாவும் இருக்காரு அப்படின்னு. நீ எக்ஸ்ட்ரா ஜிங்ஜங் பண்றதுக்கு நான் வந்து இதா அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர்த்த மட்டும் இந்த படிப்புல மட்டும் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அவனுக்கு மட்டும் கூட்டிட்டு போவான். அப்புறம் இந்த ஸ்கூல் ஆனுவல் டேஸ்க்கெல்லாம் எடுப்பாங்க. அந்த சோசியல் மிஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, என்ன பண்ணாங்க, நல்லா படிக்கிறவங்கள மட்டும் ஆனுவல் டேவுக்கு அனுப்பிச்சு விட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகிறவங்க ஒழுங்கா படிக்காதவங்க எல்லாத்தையுமே இங்கே இருக்க வச்சாங்க. அவன் படிக்கட்டும், இங்க அவன் தான் படிப்பு வரலன்னு தானே இருக்கான், அவனை டார்ச்சர் பண்ணாங்க. அது சத்தியமா யாரு நல்லா படிக்கிற மாதிரி என்னத்துக்கு. எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 10th வந்து இந்தியாவில பெரிய ஸ்கூல் மாதிரி 10th வந்து கம்பல்சரி ஹாஸ்டல் வச்சுட்டானுங்க. அதாவது முதல் பேட்ச் மாதிரி நாங்க கம்பல்சரி ஹாஸ்டலு. என்ன தவிர்த்து கிளாஸ்லயே மொத்தமே பாத்தீங்கன்னா 13 பேர் 17 பேர் தான் இருப்போம். எல்லாருமே செஞ்சுட்டாங்க. அதுல ஒருத்தன் வந்து வேறொன்னு என்கிட்ட வந்து எங்க பிரின்சிபால் எப்படின்னா, நாங்க வரமாட்டோம் பக்கத்துல தான் வீடுனால நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி டாக்டிக்ஸ் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல இருக்க பசங்க வந்து இருப்பாங்கல்ல, அதாவது என்ன விட சூப்பரா படிப்பாங்க பாத்தீங்களா, அதாவது சூப்பர்னா வேற சூப்பர் அந்த மாதிரி படிக்கிற நோட்டு எப்படி விவேக் 70% தான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வருத்தமா இருக்கு, எப்படி 85% ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிலாம் சொல்றான். எனக்கு மனோஜ் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து இப்போ 80%னா நான் பாஸ் ஆகிறதே டவுட்டு, எப்படி மேத்ஸில் புட்டுக்கணும் 10th எப்பட்றா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நானே வந்து அதில் விழுந்து நான் சேர்ந்த நிலைமைக்கு ஆக்கினாங்க. கடைசியாக பார்த்தா ஃபீல் இவன் டியூஷன் சேர்ந்த அந்த மேக்ஸ் வாத்தியார்னு சொன்னல, இவன் என்னமோ உத்தவ மாதிரி அங்கே போனேன், புறா கிளி எல்லாமே இருக்கு,
அப்படின்னு நான் சேர்ந்து போய் பார்த்தா ஒரு கோழி குஞ்சு கூட காணோம். ஐயோ இருந்துச்சா புறா பறந்து போயிடுச்சு நீ வரப்ப. ஐயோ நீ வரப்ப பறந்து போயிருங்க. அதனால அப்பையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வெறும் பேப்பர் வரைஞ்சிட்டு சார் இங்க ஒரு மான் வந்து புள்ள மஞ்சள் பிடிச்சி சார் அப்படிங்கிற மாதிரி. டிப்ளமா தான் படிச்சோம். டிப்ளமா வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இது என்னங்க 40 is your 10th mark ப்ளஸ். நான் 269. நான் 298. அதெல்லாம் நான் நம்ப இவன் டைம் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்தாங்க உண்மையை சொன்னான். என் தம்பி ஜான் அவன் இப்போ இல்லை, ஆனால் அவனும் வந்து 464 எடுத்தான். எனக்கு அவன் படிச்சே நான் பார்த்ததுல அவன் அவ்வளோ மார்க் எடுத்தான். ஆமாம், அதே எங்களுக்கெல்லாம் ஞாபகம். அது எனக்கு புரியல, இந்த கேம்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. எந்த வழி எப்படி போகிறது அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த படிப்பில் மட்டும் ஏதோ ஒரு லைன் என்னால் படிக்க முடியும். ஏங்க அவன்லாம் வந்து இப்போ படித்ததை அப்படி இது பண்ணுறாங்க. நான் வந்து அதாங்க அது என்னன்னு தெரில, இதுக்காக தான் நாங்கள் பிறந்தோமான்னு தெரில. இந்த படிப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதான் இந்த கேம்னா கூட சரி இப்படி இருந்தால் இப்படி செம்மையாக இருக்குமே. இப்போ நாங்கள் எதிர்பார்த்த ஊக்காங் வருது இல்லை, அந்த மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தால் பரவாயில்ல. ஏன்டா இதே கொடுக்குறீங்க, வேற ஏதாவது கொடுங்கடா. ஒரு அவ்வளோ பெரிய நதி இருக்கு. அதான் இந்த மராத்தான் சொல்லிட்டு இருந்தேன்ல, மராத்தான் வந்து பேரை வந்து அந்த மராத்தானுக்கு வந்து நான் ஏன் கலந்துக்கிட்டேன்னு உண்மையை சொன்னால், அந்த டைம் மட்டும் அந்த கடைசி 2 பீரியட் வந்து அந்த மராத்தானில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு 2 பீரியட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுவோம், நடந்துட்டு பிடி சார் பார்க்கும்போது வந்து ஒரு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கும் போதே இப்படி பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு 5 ரவுண்ட் சுற்றிட்டு வந்தால் குளுக்கோஸ் பயிர் கொடுப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மராத்தான் நாள், அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஸ்கூல் லீவு மராத்தான் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி நாளில் வைப்பாங்க நினைக்கிறேன். நான் நினச்சேன் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கிறத விட்டு எவன்டா ஓடிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். என் பேர் முன்னாடியே இருந்தாலும் எனக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க. நான் வந்து ஓடுனு நினச்சிக்கிட்டு ஓவங்களே பரிசு கொடுத்தாங்க. அதுவும் நினச்சேன் சூப்பர்ரா இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் அப்புறம் நினச்சி வருத்தப்பட்டேன், சரி இப்படிலாம் வாங்கணுமா அப்படின்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் நல்ல பனிஷ்மெண்ட் இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணா பொண்ணுங்க நடுவில் உட்கார வச்சிருவாங்க. ஆமா, இல்லை எனக்கு நான் அழுதுருக்கேங்க. உங்களை நடிச்சிருப்ப நீ கடிச்சிருப்பியா வீண்டா இருக்கானுங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் பிச்சைக்காரனா இருந்திருப்பாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கும் போது எப்படின்னா தட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையும் கூட்டில் சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு வாங்கிட்டு நம்ம எல்லாம் அது பண்ணியிருப்போம். அதான் ஒருத்தர் சொன்னாங்க, இன்னைக்கு ஏன் டிஃபன் நீ எடுத்துக்கோ, நல்லா இருக்கிறா டீலிங்க அப்படின்னு. எனக்கே அவங்க அம்மா கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. உடனே வீட்டுல இருந்து தின்றாங்க அம்மா கொடுக்குறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அந்த நல்ல சாப்பாடு எடுத்துட்டு வரப்ப நான் இங்க பக்கத்துலயே வராதுங்க. வீடு காலேஜஸ்ல வந்து நான் ஒண்ணு பண்ண நினைச்சேன். அதாவது எனக்கும் எங்க சார், எனக்கு அந்த என்ன சாருக்குமே ஆகாது. நான் என்ன நினைச்சேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் நான் அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் அந்த சாருங்களாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் செஞ்சு அது எங்க ஹெச்ஓடி வந்து இதுன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் கீழே இப்படி விளக்கு வந்து ஒரு 2 ஹெச்ஓடிக்கு வந்து ஒரு 2 மிஸ்ஸுங்க வந்து இப்படி விளக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த கண்ணீர் வந்து விழுற மாதிரி. அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது இது ஏதோ பண்ணிடணும், கிளாஸ் விட்டு போகும்போது இது பண்ணிடணும். ஏன்னா எதனால் நான் அப்படி தோணுச்சுன்னா, கிளாஸ் விட்டு ஒரே நாள் வந்து எல்லாருமே ஒரு ஜாக்கி சான் படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜெட்லியும் ஜாக்கி சானும் பார்பிடன் கிங்டமா அந்த படமா, அதான் 2 பேர் சேர்ந்த படம். நான் கட்டடிச்சுட்டு போறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு வந்து அத்தனை பேர் போகிறோம், கிட்டத்தட்ட 3 பேர் மட்டும் பிடிச்சாங்க. இவனுக்கு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று நான், இன்னும் 2 ஃப்ரெண்டு, ஒருத்தர் சத்தியமூர்த்தி, இன்னொருத்தன் ஒரு ஃப்ரெண்டு தனசேகர் நினைக்கிறேன் பேர், வந்து 3 பேர் நாங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மீதியெல்லாம் போங்கப்பான்னு சொல்லிட்டு அடி மட்டும் அடிச்சு அனுப்பிச்சுட்டு எங்களை மட்டும் அப்பா அம்மா கூட்டிட்டு வா அந்த மாதிரி சொல்லி இவனுக்கு தான் கெடுக்கிறானுங்க. அந்த ஒரு தடவை எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் இதில் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பா அம்மா வராங்க, முட்டி போட்டு இருக்கிறான் எச்எம் இதில். அதில் ஒரு சண்டை நீ தான் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட். அதாவது இந்த இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டி போட வச்சு அடிச்சாங்க, நல்லா அடிக்க சார் இந்த நாய் அப்படின்னு சொல்லி சில பேர் பசங்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து முட்டியெல்லாம் டீச்சர்ஸ் திட்டுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்றதுனால. ஏன்னா ஒரு வாட்டி இது குடும்பத்தை எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆனதில் வந்து அடுத்த வாட்டி பிரின்சிபாலே பயந்துக்கிட்டாரு. ஆமாம், ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து அது ஏன்னா எங்களை முட்டி போட வச்சு எல்லாத்தையும் பசங்க வருஷம் எல்லா பசங்க எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் டே வைப்பாங்கல்ல. எங்கள் அப்பா வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, படிக்கலன்னா சொல்லித்தரது வேறு மாதிரி சொல்லித்தரணும் அப்படிலாம் பேசினாலும் ஆச்சு. எல்லாரும் வந்துட்டு ஸ்டாஃப்லாம் கொஞ்சோட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து கையெல்லாம் தட்டாங்க. இப்படி தான் சரி எங்கள் அப்பா போட்டு என்ன அடி அடிப்பாரு அப்படிலாம். அந்த மாதிரி இருந்தனால எனக்கு அது தெரிஞ்சு போச்சு, நமக்கு நம்ம பாதை இது இல்லை, நம்ம பாதை வேறு அப்படின்னு சொல்லி. அதே அந்த காலத்துலேயே நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் தைரியமா இருந்திருந்தாங்கன்னா இப்ப இருக்க ஸ்கூல் காலேஜஸ்லாம் பந்தா பண்ணிருக்க மாட்டானுங்க. ஒரு தடவை குட்டி பெண் இங்கிலீஷ் மிஸ் நினைக்கிறேன்,
இங்கிலீஷ் தெரியல எனக்கு அடிச்சு இந்த இடம் மட்டும் எனக்கு கருப்பாயிடுச்சு. இங்கிலீஷ்ல மேத்ஸ் நான் இப்படி அது எல்லாத்தையும் வாங்கிருக்கேன். மறைச்சு போயிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க அம்மா திடீர்னு இப்படி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அப்போ வந்து அவன் சொன்ன உடனே எங்க அம்மா செம்மையா டென்ஷன் ஆகி அடுத்த ஸ்கூல் பஸ்லயே வந்து ஒரு வாட்டி என்ன ஒரு சார் வந்து காலேஜ் டிப்ளமோ படிக்கும்போது அடிச்சு நான் என்ன பண்ணேன் கோவத்துல வந்து காலேஜ் விட்டு வந்துட்டேன். அதாவது அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் கோவத்துல வந்துட்டேன். இல்லையா அது இல்லையா கேளியா அவன் ஒண்ணு அடிச்ச வாட்டி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இது இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. உமா மகேஸ்வரன் ஒரு பையன் அருண் நான் கூப்பிடுவான். அவன் வந்துட்டு என்ன பண்ணா ஃபோன் பண்ணி எங்க அப்பா நம்பருக்கு எப்படியோ கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச அங்கிள் அவன் பேசுறத பத்தி பார்த்தா அவன் ஏதோ தற்கொலை பண்ணிக்கிற முயற்சியில் இருப்பான் அப்படி. ஆமாங்க அப்படி சொல்லி வச்சாலும் எங்க அப்பா செம டென்ஷன் ஆகி காலேஜுக்குள்ள வந்து அந்த வாத்தியார் வந்து பயங்கரமா திட்டி பொண்ணு ஸ்கூல்லலாம் எப்படி இவங்க தெரியும் நான் தான் சொன்ன நினைச்சிட்டாங்க. அதான் நானே எங்க அப்பாட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் அந்த இதுக்கு பண்றேன்னா அவன் என்ன பண்ணிட்டான் இந்த வாத்தியார் மாட்டுட்டும் எல்லாத்தையும் ஓரப்பட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எனக்கு அவன் தான் சொன்னான்னு சொல்லிட்டான். டே சொல்லிடாதரா வந்து உங்க வீடு மாதிரி இல்லை எங்க வீட்டுல தெரிஞ்ச எங்க அப்பா தோலை உரிச்சிருவாரு அப்படிலாம் சொல்லி இது பண்ணிட்டான். நான் உடனே அந்த பொலியும் வாங்கிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அவனுக்கு என்ன எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு இது என்னன்னா இவன் போய் அவங்க அப்பாவோட சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க அப்பா நம்மளை வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு வந்து எனக்கு ப்ராக்டிக்கல்ல வந்து எல்லாருமே ஒழுங்கா பண்ணதான். ப்ராக்டிக்கல் எனக்கும் தெரியாது உண்மையை சொன்னா நான் நார்மலா விட்டு தான் நான் ஃபெயில் தான் இருப்பேன். ப்ராக்டிக்கல் ஒன்றும் தெரியாது. தெரியாத பசங்களுக்கும் பாஸ் பண்ணி விட்டாங்க, என்ன மட்டும் ஃபெயில் பண்ணி விட்டாங்க அதில் ப்ராக்டிக்கல்ல. இதெல்லாம் வந்து நம்ம ஏன் காலேஜ்லாம் பிடிக்காம இருந்த காலேஜ் அந்த என்னன்னு சொல்றது பர்சனல் வெண்டண்டாமானுங்களே இந்த வெண்டக்கானுங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது யாருக்கா இருந்தாலும் சொல்லுவாங்க வந்து அங்கிள் அவன் போறதை பார்த்தா யார்ட்டும் சொல்லாம போறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டானே என்ன பண்றது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். காயின் பாக்ஸ் அப்ப இருக்கும்ல அதுல ஃபோன் பண்ணி அது காலேஜ்ல அது மாதிரி சொன்னாலும் அவங்க பயந்துட்டாங்க. எங்க காலேஜ் பாக்குறவங்க யாராவது பாத்துட்டு இருப்பாங்க பாரு என்ன படிக்கிறேன்னு அப்படின்னு நான் சர்டிபிகேட் அவன்கிட்ட நக்கறாங்க நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் பாரு டெட் சர்டிபிகேட். இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த அது என்னங்க இந்த ரெக்கார்டுக்கு முன்னாடி ஒண்ணு அப்சர்வேஷன் இல்ல வேற ஏதோ அதான் அப்சர்வேஷன் சரி அது எழுதிட்டு போனா கூட நாம அன்னைக்கு எழுதிட்டோம்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டானுங்க. சரி இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க. நாம எழுதிட்டு போவாதனால மட்டும் ஏன் எழுதல அப்படின்னு 1008 டிகிரி இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நாம எழுதிட்டு போனோம்னா இன்னைக்கு நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க. எத்தனை கண்ணாடி உடைச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு. ஆமா அப்பெல்லாம் நார்மல் அந்த காலத்துல நம்மளாம் ஃபைபர் கிளாஸ் கிடையாது இல்ல நார்மல் கிளாஸ். அப்பெல்லாம் நிறைய பிராக்டிகல் நோட்டு அப்சர்வேஷன் நோட்டு வாங்க ப்ரோ. அது வந்து அது எதுக்கு அது ரெண்டு இதுல எழுதுறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியாது. அதுக்கு கேட்டா வந்து அதுல எப்படி வேணும் எழுதிக்கலாமா இதுல நீட்டா எழுதணுமா அது இதுல ஒரு ட்ரெயில் எழுதுறது அது என்ன. நான் ட்ரிபிள் ப்ரோ நான் ட்ரிபிள் படிச்சேன் டெஸ்ட் எழுதுங்க. நான் ஒரு தடவை கட் அடிச்சேன் காலேஜ் முன்னாடியே தாபா. இந்த தாபால நானே ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அதான் ட்ரிபிள் மட்டும் இல்லை ஈஸி ரெண்டுமே பக்கத்து டிபார்ட்மெண்ட்னால எல்லாருமே செட்டாக ஒரு 5 பேர் சேர்ந்து போவோம். அதுல போயிட்டு இவன் அப்பா எங்கேயும் வேலைக்கு போயிட்டு இருந்தான் பெரியமா ஆஃபீஸில் தான் வேலைக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் இருந்து தாப்பால உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஃப்ரைட் ரைஸ் நான் உடனே ஃபோன் பண்ணி அப்பா சொன்னேன். உடனே வந்து போறாம பிடிச்சாங்க. சரி இவெல்லாம் வந்து படிக்க அப்பா எதுவும் சொல்லலாம் நீங்க ஏன்னா நல்ல மூட்ல இருந்தனால எதுவும் சொல்ல சரி ஏன்னா என்ன பத்தி தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா நான் வந்து நான் 40 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வருவேன். நான் வந்து 2 கிலோமீட்டர் போயிட்டு இல்ல 5 கிலோமீட்டர் அதுவும் நான் இங்க இருந்து 40 கிலோமீட்டர் பஸ்ல போகும்போது நின்று போனோம். நம்ம ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்னா நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு நம்ம 7:30 மணிக்கு தான் அனுப்பிடுவாங்க. பத்திரம் பைக்ல போயிருந்தோம் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு. அப்ப அந்த சார் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்கிட்ட டேரக்டா கேட்கல யார்கிட்டயா பைக் இருக்கா நான் வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னா வாயாவே கடைசி வரையும் திறக்கல. பைக் இருக்கு அப்ப லோன் போட்டுவாங்க இல்ல அதான் வாயா திறக்கல. அதுக்கு என்ன பண்ணா பைக் வச்சுக்கிட்டே இல்லையா அப்படின்ட்டு அன்னைக்கு எனக்கு மட்டும் டெஸ்ட் வச்சாங்க. எனக்கு மட்டும் டெஸ்ட் வச்சு பாருங்க இப்ப எனக்கு அந்த பதிலே எனக்கு தெரியல சுத்தமா. ஒரே நம்ம பிடிச்ச வாத்தியார் பைக் கேட்டா சார் நான் பைக் தரேன் எல்லாம் போட்டி போடுவாங்க. எங்களுக்கு கொடுக்கறது பிடிக்காது இந்த சாருங்களுக்கு இல்ல. அதாவது பைக் வந்து யாரு நம்மள அடிச்சு விட்டு அவங்க பைக் கொடுத்தோம்னு அதாவது பைக்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அது சும்மா ஐஸ் வைக்கிறது அந்த ஐஸ் வைக்கிற வேலையே இருக்க கூடாது. அங்க இருக்க நாங்க இருந்த இதுல படிச்சதுல இருந்தாங்க நிறைய நல்லா இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல படிச்ச சோசியல் சார் ரொம்ப தங்கமான சார். அவன் எங்க அவங்க பிரின்சிபல் பெஸ்ட் சார் சோசியல். அதாவது அவரு நான் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் நான் ஹாஸ்டல் படிக்கும்போது
யாருக்காவது ஒருத்தருக்கு பர்த்டே நம்ம கேக் வெட்டோம்ல, கேக் வாங்குறதுக்கு முன்பே அவரே என்ன பண்ணுவாரு, கேக் வெட்டிட்டீங்களா, ஒரு பீஸ் தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த சாருங்க கொஞ்சம் சைல்டிஷா இருந்தா நல்லா இருக்கும். அதாவது நம்மள ஏன்ட்டெல்லாம் கூப்பிட்டு இவனை நான் என்னமோ இது மாதிரி ஏன்ட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவனை பத்தி வந்து. கோவிந்தோட சார் இருந்தார், அவர் இப்ப இல்ல. அவர் வந்து இவனை பிடிக்க முடியாது அவருக்கு. அவர் வந்து எப்ப தம்பி என்னப்பா இப்ப நீ பரவாயில்ல கேள்விப்பட்ட, உன் தங்கச்சி பரவாயில்ல, இப்ப என்ன அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி அப்படியே அது எங்க பார்த்தாலும் இந்த பிரேமெல்லாம் படிக்க வரலப்பா, நடிக்க வந்திருக்கான், படிக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு ஏன்டா சொல்லுவாரு. யார பார்த்தாலும் இவனை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா பாவம் அவர் இல்ல, இப்ப இல்ல பாவம் உயிரோட இல்ல. நல்ல இவனை மட்டும் என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. அது இல்லாம ஒரு வாட்டி நாங்க ஸ்கூல்ல போகும்போது ஒரு வாட்டி எங்க சொந்தக்காரங்களா இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆனாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்னால அந்த பந்தா காமிப்பாங்கல்ல, டீச்சர்னா அப்படின்னு சொல்லிட்டு பந்தா காமிக்கும் போது எனக்கு உங்க பையன் மூஞ்சியா பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஹெச்ஓடி தான், அது ட்ரிபிள் ஹெச்ஓடி என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணு தான், பொம்பளை, பொண்ணு கிடையாது. அதான் உங்க பையன் என்னன்னு தெரியல, எங்க அம்மா முன்னாடி சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரியல, எங்க அம்மா முன்னாடி சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரியல, உங்க பையனை பார்த்தா எனக்கு அடிக்கணும்னு தோணுது, எரிச்சலா உங்க பையன் எப்படி நீ எங்க எரிச்சலா இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா பிடிச்ச வாட்டி அவங்க அது என்ன அர்த்தம், பையனை பார்த்தா அடிக்கணும். எல்லா பசங்களும் வெளியிருந்து செம்மையா அவங்க இருக்க பேரண்ட்ஸா கப்பு சிப்புன்னு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா. ஒருத்தர் வேற வந்துட்டு, சார் என் பையனை வந்து கையை உடைச்சாலும் பரவாயில்ல, இந்த நாயை படிக்க வைங்க அப்படின்னு இது பண்ணிட்டு வாட்டி எல்லாம் அப்படியே இதா இருந்த வாட்டி இவன் போகும்போது என்ன ஆயிடுச்சு, காலேஜ்ல செம்ம பொறுமையா இருந்துச்சு. இல்ல இவனை வந்து காலேஜ் அது ஆக்சுவலா இவன் வந்து எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து அமைதியா சரிங்க சார், ஏன்னா பணம் கட்டிட்டாங்க அப்படிதான் இருந்தாங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்கூலை விட்டு டிசி கொடுத்துருவாங்கன்னு பயத்துல அப்படின்னாங்களா. இவனை வந்து சொல்லும்போது படிப்பை பத்தி சொல்லாம, படிப்பு சொல்லி எங்க அம்மா அமைதியா இருப்பாங்க. இவன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு, அடிக்கணும் போல இருக்குன்னு உன் மூஞ்ச பார்த்தா கூட தாண்டி எனக்கு எரிச்சலா இருக்கு எங்க அம்மா சொல்லிட்டாண்டி எல்லாம் வெளியே செம்ம சிரிப்பாயிடுச்சு எல்லாத்துக்கும். அது காலேஜில் எனக்கு ஒரு சார் இருந்தார், அவரு எங்க ஈசி, அது வந்து ஈசியில நல்லா பெட்டு தான் அவரு. அவரோட கல்யாணத்துக்குலாம் போய் நாங்கள் பத்திரிக்கை வச்சோம். ஏங்க எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கும்போது வந்து அந்த சொன்னல அந்த 3 பேர்த்த வந்து இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதாவது சஸ்பெண்ட் கிட்டத்தட்ட டிஸ்மிஸ் மாதிரி வந்து நீங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர்த்த மட்டும் இது பண்ணிவிட்டாங்க. அப்போ வந்து அந்த டிஸ்மிஸ் அந்த சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு மேத்ஸ் வாத்தியார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இதாக இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவன் போயா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும், ஏன்னா நாங்கள் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒட்டு கட்டடிச்சோம், அதனால் வந்து இவன் போயே ஆகணுன்னாரு. கடைசியாக நான் போகிறதுக்காக வந்துட்டு இந்த கையில் தீசி வாங்குறதுக்காக வருவோம்ல, அப்போ வரும்போது என்னாச்சுன்னா எங்கள் அப்பா வந்து கார்ட்டூன் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை அப்படியே பேசி விசாரிக்கும் போது உடனே ஒரு கார்டு தர்றாரு என்கிட்ட, தம்பி எங்கள் அப்பாவும் வந்து காட்டன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு, ஏதாவது பிஸ்னஸ் வேணா நம்ம அப்பா கொஞ்சம் லிங்க் பண்ணுப்பா, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு மாதிரி சொன்னார். நான் நினச்சேன், நான் காலேஜ் விட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே நீ தான், உன் கார்டை நான் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அப்படியே கார்டை போய் தூக்கி போட்டேன். அப்புறம் பார்த்து நான் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் இயர் அது இங்கிலீஷ் ஒரு இதுக்கு மட்டும் தான் வரும், அந்த இங்கிலீஷ் படிக்கிறதுனால இங்கிலீஷ் மட்டும் தான், இங்கிலீஷ் தமிழ் சோசியல் இதெல்லாம் வந்துடும். இந்த பிசிக்ஸு இந்த மேத்ஸ் எல்லாம் எனக்கு வராதா, அதனால் வந்து அவங்களுக்குலாம் என்ன பிடிக்காது, ஆனால் இங்கிலீஷு தமிழ் அவங்களுக்குலாம் பிடிக்கும். அதனால வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு எதுக்காக அவங்கள இது பண்ணுறாங்க இங்கிலீஷ் மிஸ். அப்போ தான் அந்த டைம் அப்போ இல்லாமல் அதுக்கப்புறம் வராங்க, நீ ஏன் வந்து போகிறேன்னா இல்லை மிஸ் நாங்கள் அந்த மாதிரி கட் அடித்தோம், ஒட்டுக்கா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கட் அடித்தோம், ஆனால் எங்கள் 3 பேர்த்த மட்டும் இது பண்ண வாட்டி அவங்க சொன்னாங்க இல்லை இருக்கட்டும் இங்கிலீஷ்லாம் நல்லா மார்க் எடுப்போம் அப்படி மாதிரி சொல்லி அவங்க இருக்க வச்சாங்க. இல்லைன்னா நான் அந்த நான் சந்தோஷமா வந்துட்டு என் காரில் வரப்போ ஐயா டிசி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடிச்சிருக்காரு. எங்கள் பக்கத்தில் வேற எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் சொல்லிருக்காரு, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், நீ சிரிச்சுட்டு வரியா அப்படின்னு. கஷ்டம் யாரும் இல்ல ப்ரோ, எனக்கு இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன், இருந்துச்சுன்னா என்ன, நாங்க படிச்சதெல்லாம் ஒன்லி பாய்ஸ். சத்தியமா சப்பி போட்ட புளியாங்குச்சி மாதிரி இருப்பான் ப்ரோ இவன் சின்ன வயசுல. இவன் சம்பவே கோணாம இருப்பான். சின்ன வயசு போட்டோ புரிஞ்சு வச்சுக்கோங்களேன், காட்டுவேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க 2 பேரும் டபிள்யூ மாதிரி ஃபைட் அதெல்லாம் எக்கச்சக்கமா நிறைய போட்டுருக்கோம். நாங்க ஸ்கூல்ல லேடர் மேட்ச் எல்லாம் போட்டு ஒரு தடவை நான் சும்மா ஸ்கிரிப்ட் படி ஏறணும், அப்போ திடீர்னு ஒரு டிராப் கிக் விட்டான், சுருன்னு அந்த டைம்லலாம் ஹீட்டா இருக்கும்ல, இந்த ஃபேன்லாம் இருக்காது, பயங்கரமா. அந்த விசாரான ஒருத்தன் புதுசா வந்தான் அந்த டைம், இந்த கண்ணு வந்து வேற மாதிரி இருக்கும், முடி வந்து இப்படி மோஹாக் வச்சிருப்பான். விசாரா அதான் சொல்றேன், அந்த டைம் அவர் ரோல் கிக் விடுவாரு. அந்த ரோல் கிக் விடும்போது எனக்கு இந்த இடத்துல செம்ம அடி, ஆனா அது விழுந்தது எனக்கு சந்தோஷம், ஏன்னா அதுதான் லீவ் எடுத்தேன் அதுக்காக.
அது மணல் மூட்டை. நீ ஒன்றும் போவாதடா குட்டி அப்படின்னா. சரி ஸ்கூல்ல நாங்கள் வந்து ராயல் தமிழ் விடுவோம். அதாவது ஜன்னல் அந்த ஸ்கூல்ல நோட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெரிய கார்டன் மாதிரி போட்டுட்டு கட்டணம் வச்சிருப்பானுங்க. போய் பார்த்தா ஜன்னலில் கம்பியே இருக்காது, ஜன்னல் மட்டும் இருக்கும், கம்பி இருக்காதனால அந்த கம்பி விட்டு எவனா தூக்கி போடுறோமோ அது வந்து ராயல் தமிழ் வளர்ந்துட்டு இருப்போம் அந்த டைம். ஸ்கூலும் காலேஜும் சில நினைச்சேன் கார்த்திக் சொன்னால சொல்ல. ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு வந்து முந்தான கொஞ்சம் லைவ்ல வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ப்ரோ உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வந்து ப்ரொஃபஸர்லாம் உங்க வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்பெல்லாம் யோசிச்சிருந்தேன், நம்ம லைஃப்லாம் அப்பதான் திரும்ப பார்த்துருந்தோம், நம்ம எப்படி அங்கே இருந்தோம், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், நம்ம யோசிக்கவே இல்லை அந்த மாதிரி. நானும் நினைச்சேன் நம்மளாம் முடிச்சிருந்தோம்ல என்னடா அந்த டைம்லலாம் நாங்கள் கேம் விளையாடுவோம்னு நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் கூட இருக்கவங்களா ஏதாவது கேம் ஏற்றி கொடு அப்படிம்பாங்க. அந்த டைம்ல கேம் விளையாடுறதுலாம் நமக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவோன்னு தெரியாது. நாங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. சரி ஒரு நாள் ஓகே. ஏன்னா இதுல வந்து எங்க மேல இருக்க இம்ப்ரெஷன் கூட குறைஞ்சிருக்கலாம் சில இது. ஆனா வந்து நிறைய பேருக்கு எங்க மேல வெறுப்பா இருக்கலாம், என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு. நிக்கல் குந்தல் வளர்ந்துருக்கீங்களா? எங்க வளர்ந்தது இல்ல ப்ரோ. இந்த நிக்கல் குந்தல்னா நான் எங்க இதுல ஒரு ஃபேமஸா இருந்தது இல்லை. இருந்தா பிடி சார் ஒரு குத்து நிக்கல் குந்தல் அப்படின்ட்டு இருந்திருப்பேன். அது நாங்கள் இதெல்லாம் சொன்னதில்லை, ஏன்னா நம்ம டிமோட்டிவேட் பண்றதுக்காக இல்லை, யாரும் படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் படிப்பு சொல்லித்தரவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அதாவது இப்போ சம்பளம் வாங்கிட்டு தான் சொல்லித்தராங்க என்னை பொறுத்த வரைக்கும். சம்பளம் வாங்கிட்டு சொல்லித்தராங்க, அது வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே மரியாதை இன்னும் ஏறும். அதாவது வாங்குற காசுக்கு ஒழுங்கான, இப்போ நீங்களே போறீங்க ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு சட்டை வாங்குறீங்க, அந்த சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இந்த சட்டை 500 ரூபாய்க்கு சமம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்கு மறுபடியும் போவீங்க. இப்போ அதே மாதிரி தான் வாங்குற சம்பளத்துக்கு பசங்களை வந்து அடிக்காமல் யார் சொல்லித்தராங்களோ அவங்க தான் உண்மையாக நல்ல வாத்தியார். சும்மா எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்கிறவங்கலாம் அப்படி இல்லை. சரி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. நம்ம பேசலாம் டைம் ஆயிரும். நீங்க போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு நாங்கள் என்ன கேம் பண்றோங்கிறத சொல்றோம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது விவேக் மற்றும் பிரேம். நன்றி, வணக்கம், பாய். ஸோ ஓகே, நம்ம தமிழ் கேமிங்கோட வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது என்னோட ஸ்கூல் ஒரு இதுக்கு பருவத்துக்கு நான் உள்ளே போயிட்டு அப்படி திரும்ப வந்த மாதிரி. ஸ்கூலுக்கு போனேன் நான் கேட்குறேன். இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன். பட் எனக்கு இந்த பிடி சாரு அப்புறம் இந்த சுவாலஜி சார்லாம் சொன்னாங்க தெரியுமா, அந்த டைமில் வந்து நான் படிக்கிறப்போ எங்கள் சுவாலஜி சார் அதாவது நான் வந்து எடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி. அப்போ வந்து ஆப்போசிட்டில் சயின்ஸ் குரூப்பில் வந்துட்டு இவங்க வருவாங்கல்ல, சுவாலஜி அவங்க எல்லாம் வருவாங்கல்ல. அப்போ சுவாலஜி சாரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இத்தனோண்டு தான் இருப்பார், என்னோட காலுக்கு இந்த அளவுக்கு தான் இருப்பார். அவங்க சொல்லும்போது வந்து ஹைட்டாக சொன்னாங்கல்ல, எனக்கு அவங்கள சொல்லும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அவர் அடிக்கும்போது எப்படி அடிப்பார் தெரியுமா, கம்பை கையில் எடுத்து வச்சு இடுப்புக்கு கீழே தான் அடிப்பார். அவருக்கு அங்கே தான் எட்டும். அதனால என்ன பண்ணுவாங்க, திரும்ப அப்படி அடிப்பாரு. அப்புறம் வந்து ஹெச்எம் சார் இருந்தார், ஹெச்எம் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் அவரே மாதிரி சேம் இதே மாதிரி தான் இருப்பார். அவரும் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பூட்டு இருக்கு தெரியுமா, பூட்டு, அந்த டோருக்கு பூட்டு வச்சுருப்பாங்களா, பெரிய பூட்டு. அந்த பூட்டை ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டோருக்கு பூட்டை பிடிச்சிட்டு திஸ் இஸ் த பட்டாக்ஸ் அவங்க பொட்டக்கு போடுவார். அவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து இந்த ஸ்கூல் இந்த இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் எங்கள் பிடி சாரை பார்த்தீங்கன்னா எங்களோடவே, அதாவது சின்ன பசங்களாம் அவர் இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பார். நம்மளோட மிச்சமாக அவர் சேட்டை பண்ணுவார். ஆனால் அந்த இது ரவுண்ட்ஸுக்கெல்லாம் வருவாங்கல்ல, இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெரர் பீஸ் ஆகிருவாங்களா. டெரர் பீஸ்னால் அவரை மாதிரி வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லை, அந்த மாதிரி இருப்பார். ஆனால் அதே வந்துட்டு மற்றபடி ஸ்கூல் டைம்னு வைங்களேன், வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம கூட சேர்ந்து அவரை நாங்கள் ஃபன் பண்ணுவோம், வேறு லெவலில் ஃபன் பண்ணுவோம், அவர் எங்களை திருப்பி கலாய்ச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. எங்கள் ஸ்கூல் கதைகளும் எங்களுக்கு ஞாபகம், எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஸ்கூல்ல வந்து ஆக்சுவலா நீங்க வந்து அந்த கான்வென்ட்ல இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஃபீல்னா ரொம்ப எப்படி சொல்றது, பட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அது வந்து கோ எஜுகேஷன்லாம் கிடையாது. நான் படித்தது ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப அட்டாச்சாக நல்லா எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ, அதுவும் 10th 11th 12th அந்த ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி அதில் மட்டும் நல்லாவே ஜாலியாக இருந்து பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு வந்து இந்த மாதிரி அதாவது நீங்களாம் சேட்டை பண்ணுற பசங்க, நாங்கள் வந்து சேட்டெல்லாம் பண்ணது கிடையாதுனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கியோ
கிளாஸ் பங்க் பண்ணியோ அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த லைஃப் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து காலேஜில் வந்து ரொம்ப அனுபவித்தேன். காலேஜ் வந்து கோ எஜுகேஷன் காலேஜுன்றப்போ வந்து கிளாஸ் கட் பண்ணுறது, பங்க் பண்ணுறது, எல்லோரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போகிறது, அப்போ நிறைய அந்த 3 வருஷம் காலேஜ் லைஃப் வந்து வேறு ஒரு எப்படி நம்ம வந்து தனி உலகத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நாங்கள் வந்து காலேஜில் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன்னா, நானுலாம் எங்கள் பேட்ச் எல்லாருமே இப்போ வரைக்கும் அதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் காலேஜ் லைஃப்லாம் என்ஜாய் பண்ணோம். ஒன்று போல் பனிஷ்மெண்ட் வாங்குவோம். ஆனால் பனிஷ்மெண்ட் வாங்கும்போது கூட யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் கூட அந்த ஹோல் கிளாஸும் அவங்களெல்லாம் விட்டே கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். சார் எல்லாமே வந்துட்டு சாராக இருக்கட்டும், மேமாக இருக்கட்டும், அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மேமாக தான் இருந்தாங்க. அவங்க மேரேஜுக்கெல்லாமும் போனோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பனிஷ்மெண்ட்லாம் எனக்கு வாங்கின மாதிரிலாம் ஞாபகம் இல்லை. நம்ம வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு எனக்கு காலேஜ் லைஃபோட காலேஜில் கூட எனக்கு அவ்வளோவா இருந்தது இல்லை. ஸ்கூல் லைஃப்பில் தான் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனால் ஒன்று ஞாபகம் இப்போ ஒன்றா தான் வருது. ஸோ இதை பற்றியே ஒரு வீடியோ போடலாம். அந்த மாதிரி லெங்க்த்தாக இருக்குது. நம்ம காலேஜை விட ஸ்கூல் லைஃப்பில் தான் நான் அதிகமாக என்ஜாய் பண்ணது மீன்ஸ் நான் 11th 12th தான் நான் அதிகமாக என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஒரு அனுபவம். நாங்கள் 11th அதாவது 10th 11th 12thலாம் படிக்கணும், மார்க் எடுக்கணும், நெக்ஸ்ட் நல்ல குரூப்புக்கு போகணும், இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த 10th 11th 12thலாம் போகிறதுனால அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணோமாங்கிறது தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த கதைகளை வந்து எங்களோட ஸ்கூல் ஆனால் இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து நம்ம யோசிச்சு இல்லை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ஜாய்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குமே தவிர நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்குலாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை இருந்திருக்காது. ஸோ ஓகே, நான் எங்களோட ஸ்கூலில் இந்த டாபிக் இங்கேயோட நிப்பாட்டிப்போம். எங்களோட ஸ்கூல் ஸ்டோரி, அதாவது எங்களோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எங்களோட ஹோல் ஸ்டோரியை வந்து நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நீங்கள் வந்து டிஜி பிரதர்ஸ்ட்டை கேட்பீங்கள்ல, அந்த மாதிரி எங்கிட்ட கேளுங்க, என்ன உங்களுக்கு ஸ்டோரி வேணும் அப்படிங்கிறத கேளுங்க, நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. சார் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.